தன்னுடைய எதிரி இப்போ தன்னை நினச்சிக்கிட்டு இருப்பானா, தன்னை நினச்சி அவன் சதித்திட்டம் போடுவானாண்டி இப்படியே காலத்தை நிம்மதி இல்லாமல் ஆக்கிடுவோம். அதனால் இந்த வசீஃபா ஒரு அற்புதமான வசீஃபாவாக இருந்து கொண்டிருக்கிறது. எந்த தலையில் எந்த மூலையில் நீங்கள் அந்த எதிரிகளை பற்றி நினைக்கிறீர்களோ அந்த மூலையில் அந்த எதிரிகளை பற்றியுள்ள பயத்தை அல்லாஹ் முழுவதுமாக அழிக்க, முழுவதுமாக உங்களை விட்டும் அப்புறப்படுத்த நீங்கள் ஓத வேண்டிய அற்புதமான ஒரு வார்த்தை எங்கள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த வார்த்தை. இப்படி நெற்றியில் கைவித்து கொள்ள வேண்டும். தலையில் கைவித்து கொண்டு யாரை நீங்கள் சந்தேகிக்கிறீர்களோ அவனுடைய உருவத்தை நீங்கள் மனதில் நிறுத்த வேண்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் மேன்மைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா துறைகளிலுமே எதிரிகள் என்பவர்களை நாம் தவிர்க்க முடியாது. நிர்வாகத்துறையிலும் எதிரிகள் உண்டு, வேலை செய்யக்கூடிய பணித்துறையிலும் எதிரிகள் உண்டு, குடும்பத்திற்குள்ளும் எதிரிகள் உண்டு. ஒரு பாப்புலாரிட்டியாக இருக்கக்கூடிய ஒருவனை நோக்கி பல எதிரிகள் உண்டு. கல்வித்துறையில் எதிரிகள் உண்டு, அரசியல் துறையில் சொல்லவே வேண்டாம், எதிரிகள் பல உண்டு. இந்த எதிரிகள் அட்டகாசம் செய்யக்கூடியவர்களாக, அக்கிரமங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிற பட்சத்தில் நம்முடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன? ஏனென்றால் மன நிறைவான வாழ்க்கை அல்லாஹ் தர வேண்டுமெனில் எதிரிகளே இல்லாத ஒரு உலகம் வேண்டும் என்று ஒரு காணொலியில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதிரிகள் இல்லாத ஒரு சூழலை அல்லாஹு தஆலா ஏற்படுத்த வேண்டுமெனில் ஒரு 3 விஷயங்களை முதல்ல நீங்கள் என்ன செய்யணும்னா கடைபிடிக்கணும். வசீஃபாவுக்கு முன்னாடி 3 விஷயங்களை கடைபிடிக்கணும். எப்போதுமே உங்களுக்கு அல்லாஹ் தந்த நியாமத்துக்களை வெளியில் உள்ள ஆட்கள்கிட்ட சொல்லி 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 தன்னைத்தானே பெருமை பித்திக்க கூடாது. 2வது, யாருக்காவது எந்த வகையிலேயாவது உதவி செய்து கொண்டே இருக்க வேண்டும். குறிப்பாக நம்மை தவறாக பார்க்கிறான் என்று நீங்கள் சந்தேகித்தால் அந்த நபருக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவன் வாயை அடைக்கிறதுன்னு அர்த்தம். உதவி செய்கிறது ஒரு பக்கம் புண்ணியம், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவனுடைய வாயை அடைக்கிறது. அவன் மேற்கொண்டு நம்மளை அவன் இல்லாத பொல்லாத விஷயங்களை கொண்டு நம்மை சோதிக்காமல் இருப்பதற்காக அவனுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்து கொண்டே இருப்பது. 3வது, ரப்புல் ஆலமீனிடத்தில் பர்டிகுலர் எதிரியை நினைத்து துஆ செய்வது. அவனுக்கு ஹிதாயத்தை கொடு இறைவா. அப்படி இல்லை, ஹிதாயத்திற்குண்டான வழிகள் இல்லை என்றால் அவனுக்கு டார்ச்சர் தான் தருவான்ற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த டார்ச்சரோ தொந்தரவோ என்னுடைய தலை ரோமத்தை கூட தொடாதிருக்க நீ தௌஃபீக் செய்வாயாக அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வது. இந்த 3மே எதிரிகள் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு தன்மையை தரும். இப்போது வசீஃபாவுக்கு வாருங்கள். எதிரிகளின் மூலமாக மன உளைச்சலுக்கு ஆட்பட்டவர் சிந்தனை வயப்பட்டு தான் என்ன செய்வார், சில நேரத்தில் அந்த எதிரியை பற்றி உள்ள சிந்தனை தான் அதிகமாக இருக்குமே ஒழிய இவர் வாழ்க்கையை பற்றி உள்ள உத்வேகமே இல்லாமல் போயிடுவார். தன்னுடைய வியாபாரம் என்ன, தன்னுடைய தொழில் என்ன, தன்னுடைய சூழ்நிலை என்ன, தன் மனைவி மக்களுடைய சூழ்நிலை என்ன, இதையெல்லாம் மறந்துடுவான். எதிரி இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான், தன்னுடைய எதிரி இப்போ தன்னை நினச்சிக்கிட்டு இருப்பானா, தன்னை நினச்சி அவன் சதித்திட்டம் போடுவானாண்டி இப்படியே காலத்தை நிம்மதி இல்லாமல் ஆக்கிடுவோம். அதனால் இந்த வசீஃபா ஒரு அற்புதமான வசீஃபாவாக இருந்து கொண்டிருக்கிறது. எந்த தலையில் எந்த மூலையில் நீங்கள் அந்த எதிரிகளை பற்றி நினைக்கிறீர்களோ அந்த மூலையில் அந்த எதிரிகளை பற்றியுள்ள பயத்தை அல்லாஹ் முழுவதுமாக அழிக்க, முழுவதுமாக உங்களை விட்டும் அப்புறப்படுத்த நீங்கள் ஓத வேண்டிய அற்புதமான ஒரு வார்த்தை எங்கள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த வார்த்தை. இப்படி நெற்றியில் கைவித்து கொள்ள வேண்டும். தலையில் கைவித்து கொண்டு யாரை நீங்கள் சந்தேகிக்கிறீர்களோ அவனுடைய உருவத்தை நீங்கள் மனதில் நிறுத்த வேண்டும். தலையில் நிறுத்துறது மனதில் எல்லாம் ஒன்று தான். மனதில் நிறுத்தணும், அந்த யோசனையில் கொண்டு வரணும். கொண்டு வந்து 3 முறை யா பதி உஸ் சமாவாத்தி வல் அர்து யா பதி, யா பதி உஸ் சமாவாத்தி வல் அர்து யா பதி, யா பதி உஸ் சமாவாத்தி வல் அர்து யா பதி. அவ்வளோதான். இந்த வார்த்தையை நீங்கள் அவனை நினைத்து கொண்டே ஓதணும். இப்போ நான் உங்களுக்கு அர்த்தத்தை சொல்லிடுறேன்.
யா பதி உஸ் சமாவாத்தி வல்லார், வானங்களையும் பூமியையும் எந்தவித உதவி சாதனமும் இல்லாமல் ஒத்தாசை செய்யக்கூடியவர்களும் இல்லாமல் படைத்தவனே அப்படின்னு அர்த்தம். வானத்தையும் பூமியையும் யாருடைய அந்த ஹெல்ப்புடைய இது இல்லாமல், யாருடைய ஒத்தாசை இல்லாமல், உதவி இல்லாமல் படைத்தவனே யா பதி. திருப்பியும் அதே அல்லாஹ்வை தான் நம்ம கூப்பிடுறோம். எப்படி அதில் லிங்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், வானங்களையும் பூமியையும் யாருடைய உதவியும் இல்லாமல் படைத்தவனே அப்படின்னு சொல்லும்போது, இறைவன் ஒரு மேன்மைக்குரியவனாக, ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரும் பொருளாக உயர்வு பெறுகிறான். அந்த பெரும் பொருளை நீங்கள் புகழும்போது, அந்த வார்த்தையை சொல்லி அந்த ரப்புல் இஸ்ஸத்துக்கு நீங்கள் மகுடம் சேர்க்கும்போது, அந்த அசரியத் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு எஃபெக்ட் இருக்குது பாருங்க, அந்த எஃபெக்ட் உங்கள் மேலே விழுது. இதை தொடர்ந்து நீங்கள் செய்யணும். சும்மா ஒரு நாள் செஞ்சு முடிச்சுட்டு நான் எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு பெற்றுட்டேன்னு சொன்னால் அது முட்டாள்தனம். அது நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது ரப்புல் ஆலமீனை நீங்கள் இப்படி புகழ்ந்தீர்கள் என்பதற்காக ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான்னு சொன்னால், எந்த உதவியும் இல்லாமல் உன்னை படைச்சது போல எவனுடைய அந்த கண்ணேர்களோ, எவனுடைய அந்த தீங்குகளோ உன் பக்கம் நெருங்க விடாமல் உன்னை நிகரில்லாதவனாக ஆக்குகிறான். உன்னை ஒரு பிரம்மாண்டமாக உருவகப்படுத்துகிறான். நீ அவனை பிரம்மாண்டமாக நீ புகழ்ந்திருக்கிறாய் அல்லவா, அந்த புகழின் ஒரு துளியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களின் மீது தந்து விடுகிறான். அப்போ நீங்கள் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் இந்த திக்ரை நீங்கள் தொடர்ந்து செய்கிறதுனால உங்களுடைய முகத்தில் அந்த தேஜஸ் இருந்து கொண்டே இருக்கும். அந்த ஒளி எவனும் சதியோடு, காழ்ப்புணர்ச்சியோடு, பொறாமையோடு, கேடுகட்ட தன்மைகளோடு உங்கள் பக்கத்தில் வரும்போது உங்கள் முகத்தில் அந்த திக்ருடைய அசரியத், அதாவது நீங்கள் செய்த அந்த பதி உஸ் சமாவாத்தி வல்லார்ந்து அப்படின்னு இருக்குது பாருங்க, அந்த திக்ருடைய அந்த தாக்கம் முகத்தில் இருந்து அந்த கேடுகட்டவனுடைய சதியை தாக்கிவிடும், பஸ்பமாக்கிடும். உங்களை பற்றி அப்படி ஒரு நெகட்டிவாக அவனை சிந்திக்க விடாது. எந்த ஒரு ஆபத்து முசீபத்தும் வராது. இந்த பதி உஸ் சமாவாத்தி வல்லார்ந்துக்கு நிறைய வரலாறுகள் உண்டு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவ்வளவு ஒரு 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 அற்புதமான ஒரு வசீஃபாவாக, ஒரு துவாவாக இதை வைத்திருக்கிறான். தொடர்ந்து செய்யுங்கள். இந்த திக்ர் வாழ்க்கையின் ஒன்றாக இருக்கட்டும். அல்லாஹ் நம் அனைவரின் மீதும் தௌஃபீக் செய்வானாக. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எல்லாவற்றை விட மேலாக எதிரிகளே இல்லாத ஒரு அற்புதமான ஒரு நட்புறவோடு உள்ள உலகத்தை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் என்று துஆ செய்யுங்கள். ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.